Hi, hello everyone. Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 13. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to retrieve a value from a text box. இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த யூசர் நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் பாஸ்வேர்டுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் நம்ம என்டர் பண்ண வேல்யூவை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோடோட ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால க்ரோம் டிரைவர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் பேஜ் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறதுனால இம்ப்ளிசிட் வெயிட் யூஸ் பண்ணுறோம். யூஆர்எல் வந்து லோட் பண்ணுறதுக்கு டிரைவர் டாட் கெட். தென் யூசர் நேமுங்கிற வெப் எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வெப் எலிமெண்ட்டுக்கு அட்மின்ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். தென் பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்டுக்கு admin 123 வந்து பாஸ் பண்றோம். இப்போ என்ன பண்ண போறோம், அந்த யூசர் நேம், இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்ல இருந்து தான் அதை பண்ண முடியும். ஸோ அதனால யூசர் நேம் இந்த எலிமெண்ட்ல இருந்து டாட் கெட் அட்ரிபியூட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் கொடுங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த மெத்தட் நேம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஒரு மெத்தட் நேம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னா அந்த மெத்தடை வந்து அந்த வெர்ஷன்ல டெப்ரிகேட் பண்ணிட்டாங்கிறது அர்த்தம். இப்போ இந்த மெத்தட் நேம் மேல ஹோவர் பண்ணீங்கன்னாலும் அதுல ரீசன் வரும், the method get attribute, the method get attribute from the type web element is deprecated. ஒரு டெப்ரிகேட் ஆன மெத்தட் வந்து எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்றோம், டாட் அதேதான் get dom இருக்கு, get dom property இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். பாருங்க, get dom property இதை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஆர்குமெண்ட்ல வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வேல்யூ எல்லாமே ஸ்மால்ல கொடுக்கணும், வேல்யூன்னு பாஸ் பண்ணணும். யூசர் நேம்ங்கிற எலிமெண்ட்ல இருந்து வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது ஒரு டேட்டா டைப் பண்ணது ஸ்ட்ரிங். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிங் யூசர் நேம் வேல்யூ. சேம் என்ன பண்ண போறோம், பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்டுக்கும் பண்ண போறோம். ஸோ பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்ல இருந்து டாட் கெட் dom property. ஓகே, get dom property, அதுல டபுள் கோட்ஸ்குள்ள வேல்யூ. இதையும் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். இல்லை என்னது, பாஸ்வேர்டு வேல்யூ. இப்போ நம்ம ரெண்டையும் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் பிரிண்ட் பண்ணணும், அதாவது கன்சோல்ல பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். SYSன்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வர சஜஷன்ல சிஸ் அவுட்னு இருக்கும், அதை கொடுக்கணும். அதாவது system டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அந்த மெத்தடோட நேம். ஸோ இதுக்குள்ள என்ன பண்றோம், டபுள் கோட்ஸ்குள்ள யூசர் நேம் இஸ் போட்டு பிளஸ் யூசர் நேம் வேல்யூ, தென் சேம் பாஸ்வேர்ட் வேல்யூவையும் பிரிண்ட் பண்றோம். பாஸ்வேர்ட் வேல்யூங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள பாஸ் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, பேஜ் லோட் ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேல்யூ என்டர் ஆயிடுச்சு. இப்போ இது ரிட்ரைவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். கன்சோல்ல பாருங்க, இந்த யூசர் நேம்ங்கிறது என்னது அட்மின், இந்த பாஸ்வேர்டுங்கிறது என்னது admin 123. நம்ம ப்ரொவைட் பண்ண வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணவும் செஞ்சுச்சு. இப்போ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க அப்ளிகேஷனை வந்து போங்க, இதுல அந்த 3 டாட்ஸ் மோர் டூல்ஸ்ல டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம்ங்கிற எலிமெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மேல ஹோவர் பண்ணுங்க. ஹோவர் பண்ணும்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சைடு லோட் ஆகும். இதுல கீழே இருக்கு பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு டேப், அதுக்குள்ள போங்க.
அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்குள்ள போனீங்கன்னா வேல்யூங்கிற ஒரு கீயோட வேல்யூ தான் அட்மின். நம்ம இந்த வேல்யூவை தான் பிரிண்ட் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணுது, ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் வேல்யூங்கிற கீயோட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதுல வந்து நான் 5 6 7 கொடுக்குறேன். ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இதை. இந்த அப்ப என்ன ஆகுது, இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இது எப்படி சேஞ்ச் ஆகுது, இங்க நம்ம யூசர் நேம்ல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கோட் மூலியமா கெட் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணணும்னா மெத்தட் நேம் வந்து கெட் டவுன் ப்ராப்பர்ட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.